ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரண்டை துவையல். இதனோட பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எதற்கு பயன்படுத்தணும், இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான். மலச்சிக்கல், வாய்வு தொல்லை, அஜீரண கோளாறு, வயிறு உப்பிசம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் இந்த துவையல் அடிக்கடி பயன்படுத்தணும். சிறு குழந்தைகளுக்கு இதை நம்ம சிறு வயதிலே கொடுக்கும்போது, அவங்க உணவில் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இதற்கு தேவையான பொருட்கள் பிரண்டை ஒரு கட்டு நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லித்தழை தேவையான அளவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய், உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பூண்டு, புளி, இதுதான் தேவையான அளவு. உப்பு சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு பிரண்டை துவையல் அரைக்க தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிருச்சு. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி வரமிளகா, புளி, பூண்டு, பிரண்டை எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நாம் என்ன போட போகிறோம் அப்படின்னா, மல்லி தழையை சேர்க்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். அந்த உளுந்தோட வாசனை, மல்லியோட வாசனை இதெல்லாம் சேரும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது சின்னத்துலேயே நீங்கள் கொடுத்துருங்க. அடிக்கடி உணவில் சேர்த்து பயன்படுத்துங்க. இதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் பிரண்டை துவையலை ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பிரண்டை துவையல் சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஏன்னா நான் புளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.